தெரியும். அதை பற்றிலாம் யோசிப்பதே கிடையாது. இன்னும் போய்ட்டு நாளைக்கு வாமா, ரொம்ப அலட்சியமாக சொல்லிடுறாங்க. டோக்கன் இல்லாத அன்னைக்கு வா. இன்றைக்கி உபயோகப்படுத்த முடியாத மிஷின் அன்று மட்டும் ஓடிக்கொண்டே இருக்குமா என்ன? யோசித்து பாருங்கள். மற்றொன்று, இப்பொழுது நிறைய பிள்ளைகள் வீட்டையும் கொஞ்சம் பாருங்கள். அந்த காலத்திலெல்லாம் 10 நாட்களுக்கு முன்னாடியே இருக்கும் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு துலக்கி கழுவி தொடச்சி பலன்னு வைப்போம். இந்த காலத்தில் பித்தளை சாமானும் கிடையாது, ஸ்டீல் சாமானும் கிடையாது. ஏதோ சமைக்கும் பாத்திரம் வரையில் மற்றவையெல்லாம் எங்கே தூங்கி கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து போட்டு கழுவுவதும் கிடையாது. அந்த காலம் போய்விட்டது, சொல்ல முடியாது. நாங்களெல்லாம் உட்கார்ந்து இருந்தோம். இப்போது எல்லா பெண்களும் உழைக்கிறார்கள். பாதி உழைப்பு செல்ஃபோன் உழைப்பு. வீட்டில் இருக்கும் தூசியும் கண்ணுக்கு தெரியாது, சுற்றி இருக்கும் குப்பைகளும் கண்ணுக்கு தெரியாது. முதல் சுகாதாரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள். மேலும் குழந்தை இருப்போல் மேலும் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்றே நாம் மொட்டையடித்து இன்றே நாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கே எல்லாம் துவைத்து காய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் சனி ஞாயிறு வீட்டில் இருப்பீர்கள். சில பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வீட்டில் இருப்பீர்கள். கவனமாக செயல்படுங்கள். உங்களுக்கும் உடல் நலம் கஷ்டமாகத்தான் இருக்கும். நானும் வேலைக்கு சென்றவள் தான். என்ன செய்வது? நம் வீடு பெருக்கும்போது அந்த தொடப்பத்திலேயே ஒரு சுற்றினா முடிஞ்சு போச்சு. கீழே நாலப்புறமும் முடி இருக்கக்கூடாது. வீட்டில் முடி இருந்தால் தரித்திரம் என்று சொல்லுவார்கள். இதையெல்லாம் கவனம் கொண்டு தான் போகி பண்டிகை என்று ஒன்று வந்தது. நீங்கள் என்றைக்கு சுத்தம் பண்ணுறீங்களோ விடுங்க, அன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வருஷத்தை ஒரு வாட்டி தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு க்ளீன் பண்ணி பேப்பர் மாற்றி இதை மாற்றி அதை மாற்றி செய்வாங்க. இப்போ அதுவும் இல்லை. பழசை போகிறதுக்கு பாயம் கிடையாது. அப்போல்லாம் பாயை போடு, தொடப்பத்தை போடு, துணியை போடுன்னுவாங்க. இப்போ எங்கே போடுறாங்க? என்னமோ கடமைக்கு போகி என்று ஒன்று கொளுத்திக்கிறாங்க. போகி கொளுத்துவது எதற்கு? கட்டை இருக்கும் பாத்திரம் இருக்கும் தேவையில்லா பொருளெல்லாம் கொளுத்தினால், வீட்டுக்கு போகி கொளுத்தினால் அந்த புகை மண்டலம் ஒன்றாக கலந்து மேகம் தோன்றி மேகத்திலிருந்து மழை பொழியும். அதற்காகத்தான் கொண்டாடினார்கள். போகி என்ற ஒரு பண்டிகையை வேஸ்டான பொருளை கொண்டு செல்வதற்கே அதன் காரணம். அதுபோல் தான் போகிகே என்பதற்கு அந்த காலத்திலிருந்தே தான் பழமொழி. தேவையில்லாத போடுறது. என்ன நான் தேவையில்லாத தூக்கி போட்டுற முடியுமா? சொல்வதற்கு சில கிண்டலான வார்த்தைகளை தவிர தேவையில்லாத பொருட்களை கட்டை, அந்த காலத்தில் கட்டை யூஸ் பண்ணினோம், எல்லாம் போட்டு எரி வைப்பாங்க. அதுபோல் தான் இன்றும் போகி என்றது சில பேர் வீட்டில் போகி சரியாகவே கொண்டாடுவார்கள். இன்றும் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆதலால் கவனமாக செயல்படுத்துங்கள். குழந்தைகளை முடிந்த வரையில் வெளியே அழைத்து செல்லாதீர்கள். பனி அதிகமாக இருக்கிறது, நம்மளாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கவனமாக இருந்து கவனமாக பொங்கலை கொண்டாடுங்கள். பொங்கல் கொண்டாடுவது எதற்கு என்று நான் நாளை சொல்கிறேன். பொங்கலும் மாட்டுப் பொங்கலும் காணும் பொங்கலும் வில்லேஜெல்லாம் திருவிழாக கொண்டாடுவார்கள். நம் ஊரில் முடிந்த அளவில் ஒரு கோல போட்டி, உருடி அடிப்பது, இதெல்லாம் நம்முடைய சென்னையில் நடக்கும் விசேஷங்கள். பெரிதளவில் ஒன்றும் நடக்கவில்லை என்றாலும் ஒரு சந்தோஷம். அந்த காலத்தில் 10 கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒரு சந்தோஷம். இப்போ அது கிடையாது. வீட்டுக்கு 4 வீடு இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே சரியாக இருக்குது. கோலம் போடுறது கூட இப்போ பயம். இரவில் கோலம் போட முடியவில்லை. அப்பொழுது வெறும் சைக்கிள் போகும், ஏதோ ஒரு 2 வீலர் போகும். இப்போ தொட்டால் கார், மீறினால் 3 வீலர் 4 வீலர். இதை தவிர எங்கே? பக்கத்தில் 4 மோட்டார் சைக்கிள்.
கோலம் போட்ட கோலம் எல்லாம் அதில் ஒட்டி செல்லும். கோலம் போடுவது கூட கடினம்தான். அப்பொழுதெல்லாம் பார்த்து ஐயோ கோலம் போடுறாங்க பார்த்து போகணுன்னு போவாங்க. இப்போ யார் பார்த்து போகிறாங்க? நம்ம வேலை நமக்கு முக்கியம், அவங்க வேலை அவங்களுக்கு முக்கியம். இப்படி தான் செல்கிறது காலம். அவரவர் வாழ்க்கை அவர்களே வாழ்ந்து கொண்டே இருப்பது தான் காலமாக போய்விட்டது. எப்படியோ நாம் இருக்கும் காலம் வரை அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கும் வரை இந்த பொங்கலுக்கு வரும் போகிக்கு எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இருப்போம். என்றும் கவலை கஷ்டம் 1000 இருக்கும், அதையெல்லாம் மறந்து விடுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்கள். துணி எடுக்க போங்க, பனியும் அதிகமாக இருக்குது, பார்த்து போங்க. ரோட்டில் போக சொல்ல கவனமாக போங்க. குழந்தைங்கள கையில் கூட்டும் போக சொல்ல கவனமாக கூட்டிகிட்டு போங்க. பெரியவங்களாக இருந்தாலும் குடிப்பவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா. நல்ல நாள்லாம் வருது, தண்ணி குடிக்கிறத விட்டுடுங்கப்பா. எவ்வளோ காசு மிச்சமாகும். ஜாகிரதையாக இருங்கப்பா. குழந்தைங்கள பாருங்கப்பா, அழகு குழந்தைகள் கையிலே, அன்பான மனைவி பக்கத்திலே. அதற்கு மீறி உனக்கு என்ன தேவை? அதேபோல் பெண்ணுக்கும் கணவனை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அவர் கோபம்தான் நீ விட்டு கொடு, நீ கோபம்தான் அவர் விட்டு கொடுப்பார். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். சத்தமாக பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். கோபம் வந்தால் டமால் டிமேல், அதை மறந்து விடுங்கள். நம் வீடு, நம் குடும்பம், நம் குழந்தை, நம் கணவன், நம் மனைவி அப்படி என்று நினைத்து வாழுங்கள். பெரியவர்கள் இருந்தாலும் அவரை மதியுங்கள். பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் எதிரில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு, நாளை அவர்களுக்கு எதையும் நல்ல விதமாக கற்றுக் கொடுங்கள். நல்ல நாட்கள் வருகிறது. குழந்தைகளுக்கு நல்ல பழக்கத்தையே கற்றுக் கொடுங்கள். குழந்தை